வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைத்திலி. சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம். 4 தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. பொன்னமராவதி மோதல் தொடர்பாக வழக்கு பதிவு. பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. பாமகவினரின் வன்முறைகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகத்தில் சூறைக்காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்களுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். சூலூர், அரவக்குறிச்சி ஆகியவற்றிற்கு நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்களுடன் இன்று மாலை ஆலோசனை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் பொருளாளர் துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர், அரவங்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்துள்ள நிலையில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் ஆகியவற்றை திமுக முடித்துள்ளது. 4 தொகுதிகளில் பொறுப்பாளர்களின் கூட்டம் கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் பொருளாளர் துரைமுருகன் அவர்களின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற மற்றும் இடைத்தேர்தலின் கட்சியினரின் செயல்பாடுகள், பிரச்சாரம், வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனை திமுக எதிர்கொண்ட விதம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வும் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. மற்றும் 4 தொகுதிகளில் பிரச்சாரம், கட்சியினரின் செயல்பாடு, முறைகேடுகள் தொடர்பான புகார்களை தேர்தல் ஆணையத்திற்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவைகள் குறித்து மேற்கொள்ள வேண்டிய தொடர்பான அறிவுரைகளையும் திமுக தலைவர் ஸ்டாலின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு இன்று ஆலோசனைகள் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இப்போது திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கான ஆலோசனைகள் கூட்டம் மட்டுமே தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் 2 கட்டமாக இந்த ஆலோசனைகள் கூட்டங்கள் நடைபெறுகின்றன. 2ஆம் கட்டமாக சூலூர் மற்றும் அரவங்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு பிற்பகல் 12 மணிக்கு மேல் மதியம் 2 மணி அளவிலே நடைபெறும் எனவும் கருத்துக்கள் பரவலாக பரவப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பிற்பகலிலே இந்த ஆலோசனைகள் கூட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவாலயத்தில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளது. இதனிடையே 4 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மே 1, 2 ஆகிய தேதிகளில் ஒட்டப்பிடாரம் தொகுதிகளிலும், 3, 4 ஆகிய தேதிகளில் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளார். மேலும் 5, 6 ஆகிய தேதிகளில் சூலூர் தொகுதியிலும், 7, 8 ஆகிய தேதிகளில் அரவக்குறிச்சியிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இதனிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலர் வைகோ நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க வந்ததாக கூறினார். பொன்னமராவதியில் மீண்டும் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கலவரம் ஏற்பட காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தினார். பகுதியிலும் மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கொந்தளிப்பு தணிய வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். யாரோ இருவர் செய்த தவறான அவதூறு பிரச்சாரம் மக்களை கொந்தளிக்க செய்திருக்கின்றது. சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக அவர்களை கண்டுபிடித்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அங்கே ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்பை தணிக்க காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினர் குறித்து சிலர் அவதூறாக பேசி வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களை கைது செய்ய கோரி ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைகள் சூறையாடப்பட்டதுடன் அரசு பேருந்துகள், போலீஸ் வாகனங்கள் கல்வீசி தாக்கப்பட்டன. போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். வன்முறையில் ஈடுபட்டதாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போராட்டம் காரணமாக பொன்னமராவதியை சுற்றியுள்ள குழிப்பிறை, பனையப்பட்டி உள்ளிட்ட 49 கிராமங்களில் 3 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதற்றம் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க புதுக்கோட்டை முழுவதும் இன்று அரசு மதுக்கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். போராட்டம் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளில் பாமகவினர் நிகழ்த்திய வன்முறைகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் அமைதியாக நடைபெற்றதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியிருப்பது உண்மைக்கு நேர்மாறாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் பல வாக்குச்சாவடிக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுத்திருப்பதும், வாக்களிக்க வந்த மாற்றுக் கட்சியினரை அதிகார துணியில் மிரட்டியிருப்பதும் ஜனநாயகத்தை கேலிக்குறியாக்கியதான செயல் என கூறியுள்ளார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும், அதன் பொதுச் செயலர் ரவிக்குமார் போட்டியிடும் விழுப்புரம் நாடாளுமன்றம் தொகுதியிலும் பாமகவினர் பெருமளவில் வன்முறை வெறியாட்டத்தினை நிகழ்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்டோரின் வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிந்தும் காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் அரக்கோணம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆற்காடு அடுத்துள்ள கீழ் விசாரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இளவழகன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் வாக்குச்சாவடிக்குள் நுழைய முற்பட்டதாகவும், துணை ராணுவ படையினர் துப்பாக்கி சூட்டிற்கு பின்னரே அவர்கள் கலைந்து சென்றுள்ளதாகவும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற வன்முறை சம்பவங்களின் மூலம் பாமக தனது அரசியல் செல்வாக்கினை இழந்துவிட்டது என்பதனையும், தான் போட்டியிடும் அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைய இருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வன்முறைக்கெல்லாம் தூபம் போடும் வகையில் கடந்த 6ஆம் தேதியன்று காஞ்சிபுரம் அருகே திருப்போரூரில் நாம் மட்டும்தான் பூத்தில் இருப்போம், சொல்றது புரியுதா என அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டிய டாக்டர் பாரிவேந்தர், இந்த வன்முறை பேச்சுக்கள் தான் இச்சம்பவங்களுக்கு அடித்தளமிட்டிருப்பதாக கருதுவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற ஜனநாயக விரோத போக்கினை தேர்தல் ஆணையமும் மாநில காவல்துறையும் கண்டும் காணாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட பாமகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் மத்திய இந்திய பெருங்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவும் வெப்பசலனம் காரணமாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை மறுநாள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 4690 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பல்வேறு அரசியல் கட்சியினர் வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக தென் தமிழகத்தில் 1368 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழக தேர்தல்
அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தின் மேற்கு பகுதிகளில் 949 வழக்குகளும், மத்திய பகுதிகளில் 412 வழக்குகளும், வட தமிழகத்தில் 376 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொறியியல் கலந்தாய்வு அட்டவணையை வெளியிடுவது தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமியுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்துகிறது. இதனிடையே பொறியியல் கலந்தாய்வு அட்டவணையை வெளியிடுவது தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமியுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் KB அன்பழகன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். பசுமை வழிச்சாலையில் உள்ள முதல்வர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன், உயர்கல்வித்துறை செயலர் மங்கத் ராம் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பழகன், கலந்தாய்வு அட்டவணை தேதியை வெளியிடுவது தொடர்பாக இன்று மாலை அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். தம்மீது கூறப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றவை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மறுப்பு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். நீதித்துறையை சீர்குலைக்க மிகப்பெரிய சதி நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பணிக்காலம் முடியும் வரை அச்சமின்றி பணியாற்றுவேன் என்றும் ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே பயணிகள் விரைவு ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 14 பேர் காயமடைந்தனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவ்ராவில் இருந்து தில்லி நோக்கி பூர்வா விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள ரூமா என்ற கிராமம் வழியாக அதிகாலை 1 மணி அளவில் ரயில் வந்தபோது எதிர்பாராத விதமாக ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் 14 பேர் காயமடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு மீட்பு ரயில் அனுப்பப்பட்டு பயணிகள் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து காரணமாக அப்பகுதி வழியாக இயக்கப்படும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உலகமெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைய வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தியாகத்தின் மறு உருவமான இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் தினமாக கொண்டாடப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். இந்த நாளில் உலகமெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து சகோதரத்துவம் தழைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் தெரிவித்தார். கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். பூங்காவிற்கு புதிய வரவாக 3 புலிக்குட்டிகள் பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை அருகே தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கேளம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையின் முதல் தளத்தில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டடம் முழுவதும் தீ மளமளவென பரவ தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்களும் மருத்துவ உபகரணங்களும் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் தண்ணீர் பந்தல் பாளையம் அருகே விவசாய தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 ஆடுகள் உயிரிழந்தன. தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியை சேர்ந்த லக்ஷ்மி என்பவரின் தோட்டத்தில் பலத்த காற்றினால் மின்சார குழாய்கள் கீழே விழுந்தன. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அருகில் இருந்த வைக்கோல் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீ விபத்தில் தோட்டத்தில் இருந்த 13 ஆடுகள் உயிரிழந்தன. மேலும் 2 மாடுகள் காயமடைந்தன. விபத்து குறித்து கருங்கல்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பெரம்பலூர் அருகே 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 20,000 குடும்பங்கள் உள்ளன. இப்பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பெரம்பலூர் துறையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்து 3 மாதங்களே ஆன 3 புலிக்குட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நம்ருதா என்ற வெள்ளை பெண் புலிக்கு நகுலாய் என்ற ஆண் புலிக்கும் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 3 குட்டிகள் பிறந்தன. இதில் 2 புலிக்குட்டிகள் அடர் கருமை வரிகளையும் ஒரு குட்டி மற்றும் தாய் புலியை போன்று வெண்ணிறத்திலும் காணப்படுகிறது. தனியாக பராமரிக்கப்பட்டு வந்த இவை தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக தனி விலங்கு கூட்டத்தில் விடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் தற்போது பூங்காவில் புலிகளின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு செல்வமாரியம்மன் கோயில்களில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடைபெற்ற தீர்த்த குட ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். வெண்ணாந்தூர் செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் செல்வ மாரியம்மன் கோயில்களில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி காவிரி தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். மேல தாளங்கள் முழங்க காவிரி ஆற்றங்கரையில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கருங்குளம் பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விழாவில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறி, பழங்களை கோயிலுக்கு வழங்கி சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெருமாள் மலையில் இருந்து கீழிறங்கி ஆற்றின் நடுவில் எழுந்தருள கஜேந்திர மோட்சம் கண்டருளும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் பகுதியில் உள்ள பூவராக பெருமாள் கோவிலில் சித்திரை உற்சவ தெப்ப திருவிழா வான வேடிக்கையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூவராக பெருமாள் கோவிலில் இந்த ஆண்டிற்கான தெப்ப திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவியுடன் பூவராக பெருமாள் காட்சியளித்தார். பின்னர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பக்குளத்தில் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே இருவேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து 90 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மீஞ்சூர் அடுத்த ஏமச்சந்திரா நகரை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் கமல் என்பவரது வீட்டிலிருந்து 70 சவரன் நகை மற்றும் 15,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதேபோன்று செங்குன்றம் அருகே அடிஞ்சிவாக்கம் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் வாசுதேவன் என்பவரது வீட்டில் 20 சவரன் நகை மற்றும் 35,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மீஞ்சூர் மற்றும் செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் YMR பட்டி அருகே லாரி சர்வீஸ் அலுவலகத்திலிருந்து 90,000 ரூபாயை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். நேற்றிரவு அலுவலகத்தை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பணப்பேட்டியை எடுத்து சென்றுள்ளனர். கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திக்கானூர் கிராமத்தில் துணி வியாபாரி வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய் மற்றும் 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. துணி வியாபாரி ஜெயராமன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து மத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளுக்குட்பட்ட 4 இடங்களில் திருநங்கைகளில் ஒருவர் கூட வாக்களிக்காத தகவல் தற்போது வெளியாகியுள்ளது.
தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்காளர்களாக பதிவு செய்த திருநங்கைகள் ஒருவர் கூட வாக்களிக்க வரவில்லை என கூறப்படுகிறது. இதேபோல ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்காளர்களாக பதிவு செய்த 129 திருநங்கைகளும் வாக்களிக்கவில்லை. வீட்டுமனை பட்டா கோரி திருநங்கைகள் அளித்த மனுவை மாவட்ட நிர்வாகம் பரிசீலிக்காததால் திருநங்கைகள் வாக்களிக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மும்முரம். நீண்ட வரிசையில் காத்திருந்த ரசிகர்கள். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்க வலியுறுத்தி ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கிரீடா துன்பெர்க் எனும் சிறுமி உலகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பள்ளி செல்வதை இடையில் நிறுத்திக் கொண்டு சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்க வலியுறுத்தி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இத்தாலி தலைநகர் ரோமில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இதில் கிரீடா துன்பெர்க் பங்கேற்று இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் உடனடி மாற்றம் வராது எனவும் மாற்றம் வரும் வரை போராட வேண்டும் எனவும் அவர் கூறினார். சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சென்னை ஐதராபாத் அணிகள் மோதும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று நடைபெற்று வருகிறது. IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 23ஆம் தேதி சென்னை ஐதராபாத் அணிகள் மோதும் போட்டி நடைபெறுகிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ரசிகர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை வாங்கி செல்கின்றனர். சென்னை அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது உறுதியாகும் என்பதால் ரசிகர்கள் போட்டியை காண ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளனர். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. CSK மேட்ச் வந்து எல்லா மேட்சுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸாக பெயிண்ட் பண்ணிட்டு பார்த்துருக்கேன். ரெய்னான்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் நம்ம சன்ரைசர்ஸோ தோற்றுருக்கோம். பட் வந்து அதுக்கு பழி வாங்கும் விதமாக ரிவெஞ்சு வச்சு நம்ம இங்கே சென்னையில் ஹோம் கிரவுண்டில் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் MSG விளையாடல, சின்னத்தில் தான் வந்து டீமை லீட் பண்ணார். எல்லா மேட்சும் சேசிங் எடுக்கிறனால ஃபஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தாங்க. பட் அது வேலைக்கு ஆகலை. T20யில் செகண்ட் மேட்ச் சேசிங் தான் எப்பயுமே பெஸ்ட்டு. கண்டிப்பாக 2018 நம்ம தான் சாம்பியன். அதுமாதிரி 2019 நம்ம தான் சாம்பியன். தட்டுறோம், கப்பா தூக்கும். ஈவினிங் 6 o'clockலேருந்து இப்போ வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேட்ச்சுக்காக தான். அதுவும் எந்த மேட்ச்னா CSK ஹைதராபாத்துக்காக தான். அதுவும் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டேவிட் வார்னரும் அதுவும் நம்ம டோனி கூட மேட்ச்சு அது எப்படின்னு சொல்ல தெரியல. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதுவும் எங்கள் டோனிக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் தலையை எப்பவுமே மேட்ச்சில் பார்த்தவங்க. நாங்கள் காலைல 7 மணிலேருந்து நிற்கிறோம். இன்னும் லைனே மூவ் ஆக மாட்டேங்குது. 1 மணி நேரம் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிறாங்க. 3 ஸ்டாண்ட் வேறு ஓப்பன் பண்ணலாம். அதனால டிக்கெட் ரேட் வந்து 750லேருந்து 1300 ஏற்றிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. மேட்ச்சுக்கு தோனி ஆடுறாரு, தலை இருக்கார், அது போதும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் மாஸ். CSK மாஸ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம். 4 தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. பொன்னமராவதி மோதல் தொடர்பாக வழக்கு பதிவு. பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. பாமகவினரின் வன்முறைகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகத்தில் சூறைக்காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.